அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9/6/2024 நடந்த டிஎன்பிசி குரூப் 4 எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் அனாலிசிஸ் தாங்க பார்க்க போகிறோம். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த 7 கொஸ்டினுமே பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் தான் இருக்குங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 10 கொஸ்டின் கிட்ட வந்துருந்துச்சுங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கிட்ட கரண்ட் அஃபேர்ஸாக இருக்குது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், தவறான இணையை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டா இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேளாண் வருமான வரி மாநிலம், நிலம் மற்றும் கட்டிடங்கள் மீதான வரி மாநிலம், மின்சார நுகர்வு அல்லது விற்பனை வரி ஒன்றிய அரசு, நிலவருவாய் ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 12th எக்கனாமிக்ஸில் இயல் 9ல் பேஜ் நம்பர் 231 பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நிலவருவாய் மாநில அரசு கீழே இருக்குது. அதே மாதிரி வேளாண் வருமான வரி, நிலம் கட்டடங்கள் மீதான வரி, மின்சார நுகர்வு விற்பனைக்கான வரி, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மாநில அரசு கீழே தாங்க வருது. 3-4 மட்டும் பார்த்தீங்கன்னா இவங்க ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தவறு பார்த்தீங்க அப்படின்னா 3-4 தான். அப்போ ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர். ஓகேங்க, அடுத்த கேள்வி, நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 12th எக்கனாமிக்ஸில் லெசன் 11ல் பேஜ் நம்பர் 291 பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 11 பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார மேம்பாடும் திட்டமிடலும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பிரதமரே நிதி ஆயோக்கின் தலைவர், இதன் துணைத் தலைவரே நிர்வாக தலைவர் ஆவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கங்க. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி துணைத் தலைவர் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி, எந்த தொழிற்கொள்கையானது இந்தியாவின் MRTP 1969 சட்டத்தை ஒழித்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 11th எக்கனாமிக்ஸில் இயல் 9ல் பேஜ் நம்பர் 228 பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 9 பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா 1991 ஆண்டைய புதிய தொழிற்கொள்கை முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டத்தை அகற்றியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டம் MRTP ஒழித்தல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1991 ஆண்டின் தொழிற்கொள்கை அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி, உழவர் கடன் அட்டை 1998 யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 11th எக்கனாமிக்ஸில் இயல் 9ல் பேஜ் நம்பர் 230 பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இயல் 9 பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள். ஓகேங்க, இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உழவர் கடன் அட்டை பார்த்தீங்க அப்படின்னா 1998 ஆண்டு மைய வங்கி மற்றும் நபார்டு பேங்கால் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நபார்டு பேங்க், மைய வங்கி. அப்போ அந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி மைய வங்கி நபார்டு வங்கி அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி, 1855 மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள டேஸ் என்னும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை முதன்முறையாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 11th எக்கனாமிக்ஸில் இயல் 8ல் பேஜ் நம்பர் 207 பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 8 பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா 1855 ஆண்டு மேற்கு வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா ரேஸ்ரா என்னும் இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது. இப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி ரிஸ்ரா அப்படிங்கிறது கரெக்டுங்க. இந்த கேள்வி, மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 11th எக்கனாமிக்ஸில் இயல் 8ல் பேஜ் நம்பர் 219 பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இயல் 8 பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும். பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் 3 நாடுகள் HDIயில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நார்வே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்து. இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்வே, செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா, தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்து, ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா. அப்போ சரியான இணை பார்த்தீங்க அப்படின்னா 1 4 2 3 அப்படிங்கிறது கரெக்டுங்க. அப்போ ஆப்ஷன் ஏ 1 4 2 3 அப்படிங்கிறது கரெக்டுங்க. அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா கூற்று காரணமாக கேட்டிருக்காங்க. கூற்று பார்த்தீங்க அப்படின்னா மத்திய கல்வி அமைச்சகம் நம் நாட்டின் கல்விக் கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் நடைமுறைப்படுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை முடிவு செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 11th எக்கனாமிக்ஸில் இயல் 7ல் பேஜ் நம்பர் 180 181 பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க.
லெசன் 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரம். ஸோ அந்த பேஜில் கல்வியில் இந்தியாவின் கல்வி அப்படிங்கிற டைட்டில் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் நம் நாட்டின் கல்விக் கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை கல்விக்கான வரவு செலவுகளை மேற்கொள்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய கல்வி அமைச்சகம் நம் நாட்டின் கல்விக் கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்துகிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். முன்னாடி வந்து மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்ககிட்ட கொடுத்தங்காட்டி அவங்க தான் வந்து இதை கொள்கைகளையும் திட்டங்களையும் வந்து பார்த்திங்கன்னா வகுக்கிறாங்க. ரெண்டாவது காரணம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை முடிவு செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம், இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய கல்வி அமைச்சகம் தான். அப்போ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு. அப்போ ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் சரி அப்படிங்கிறது கரெக்டுங்க.